சரோஜா, கோயிலுக்கு போயிட்டு வந்தா வேற எதுவுமே தேவையில்லை. ஆமா, கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மன நிம்மதி இருக்கே வேற எதுலயுமே இல்லப்பா. வர வர நம்ம வாழ்க்கையில கோயில் தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆயிப்போச்சு. ஆசைக்காக என்னைக்காவது ஒரு நாள் சினிமா பார்க்கலானே அப்பா கிட்ட கேட்டா எதுக்கு எடுத்தாலும் பட்ஜெட் செலவுங்கிறாரு. அப்பா சொல்றதும் சரிதானே. பாவம், இந்த வயசான காலத்துல பத்திரம் எழுதி தரகர் வேலை பார்த்து சம்பாதிக்கிறா. நம்ம வரவுக்கு ஏத்த மாதிரி தானே நாம எல்லாரும் இருக்க முடியும். நீ ஒரு நிதி மந்திரி, அவையார் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஜாடிக்கு ஏத்த மூடி, டேடிக்கு ஏத்த லேடி. ஏய், அட்லீஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வரதுல நமக்கு சந்தோஷம் கிடைக்குதே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. என்ன நீ ஒரு பிலாசபர்க்கா? நிஜமா சொல்றேன், நம்ம வீட்ல 4-5 பொண்ணுங்க இருக்கிற ஃபீலிங்கே இல்ல. ஏதோ ஒரு பொம்பளை சாமியார் மடத்துல இருக்கிற ஃபீலிங்கா தான் இருக்கு. துண்டு பூ, துண்டு சோப்பு, ஆஃப்டர் ஆல் ஒரு ரிப்பன், அதையாவது கலர் கலரா வச்சுக்க முடியுதா? அப்பாவை கேட்டா ஒரு ரோல வாங்கி எல்லாருக்கும் துண்டு துண்டா கட் பண்ணி கொடுத்துறாரு. நல்ல வேலை, டூத் பிரஷ் கட் பண்ண முடியாதே. வேற வழியே இல்லாம ஆளுக்கு ஒண்ணா வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பாவுக்கு வேப்ப குச்சி இருக்கிறது தெரியாது போல இருக்குக்கா. இன்னைக்கு அப்பா உன்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? ஆத்தா, சத்த நில்லுங்க. கோயிலுக்கா போறிய? அப்புறம் கையில பூஜை கடை எடுத்துக்கிட்டு வயலுக்கா போவாங்க? இந்த லீலாக்கு எப்பவுமே கிண்டல் தான். வேலையோட வேலையா எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்கம்மா. தாராளமா பண்ணிடுறோம். பேரு நட்சத்திரம் தெரியுமாமா? பேரு கோமதி, நட்சத்திரம் கார்த்திகை. சரியா? ஆமாம்மா. ஸ்ட்ராங்கா பண்ணிடுறேன். சரிம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. வெறும் அர்ச்சனை மட்டும் தானா, இல்ல ஸ்பெஷல் அப்ளிகேஷன் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. உங்க சார்பா நானே சாமி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரி, போயிட்டு வரோம். எடக்கா பேசினாலும் நல்ல பிள்ளைங்க. வர வர நம்ம ஊர்ல சாமி கும்பிடுறதுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. नीराजनन्दर्शयामि सन्ततश्रीरस्तो समस्तसन्मङ्गलानि भवन्तो नित्यश्रीरस्तो नित्यमङ्गलानि भवन्तो. अर्चने यार पेर चिदंबरम पुनर्पूस नक्षत्रम पुनर्पूस नक्षत्रया तस्या चिदंबरम नामधेयस्य लीला आयिल्य नक्षत्रम आयिल्या नक्षत्रया तवते लीला नामधेयवत्याः सह कुटुम्बानां क्षेमस्थैर्य ऐश्वर्य भय आयुरा देवसेना समेत प्रसन्न सुब्रह्मण्येश्वर स्वामी देवताभ्यो नमः. ध्यायामि, ध्यानं समर्पयामि, आवाहयामि, आसनं समर्पयामि, नवरत्न खचित दिव्य सिंहासनं समर्पयामि. கோமதியம்மா அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ண சொன்னதே கோவில்ல உன் பேருக்கு பண்ணிட்டியே, தப்பில்லையா? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? அவக மட்டும் சாமி கும்பிட நம்மள ஏஜென்ட் அனுப்பியிருக்காளே, அது மட்டும் தப்பில்ல? தப்புன்னா முடியாதுன்னு சொல்லி தட்டை திருப்பி கொடுத்துருக்கணும். சரின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஏமாத்த கூடாது. என்னக்கா நீ? அவக சாமியை ஏமாத்துறாக, பதிலுக்கு அவள நாம ஏமாத்த வேணுமா? என்னடி சொல்ற நீ? ஆமாக்கா, அந்த அம்மாவுக்கு பணக்கிற திமிரு. நேரடியா வந்து சாமி கும்பிட முடியாத அளவுக்கு சோம்பேறித்தனம். அதனாலதான் கடவுளுக்கே நம்மள மீடியேட்டராக்க நினைக்கிறாங்க. விட்டா தேர்தல அவங்களுக்கு பதிலா நம்மளே ஓட்டு போட சொல்லுவாங்க போல இருக்கு. அவங்க பண்றது தப்புதான், ஆனா நீ பண்றது அதை விட பெரிய தப்பு. அதை இப்படி பாரு, அவக கடவுளுக்கு அல்வா கொடுத்த பார்த்தாக, கடவுள் ஏன் மூலமா அவளுக்கு அல்வா கொடுத்துட்டாரு. நீங்க 2 பேருமே ஃப்ராடு. பாவம், கடவுள் தான் உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, கடவுள் என் மேல பரிதாபம் தான் படுவாரு. யாரோ ஒருத்தன் திருடி கோயில் கட்டினத சாமி ஏத்துக்கல, அதே மாதிரி என்னோட ஃப்ராடு அர்ச்சனையை பார்த்து சாமி மனசு மாதிரி ஒருவேளை அருள் புரிஞ்சாலும் புரியலாம். அம்மாடி சத்த நில்லுங்கோ. நேக்கு ஒரு வத்தா சேரல. என்ன பண்ணணும்? கோவில்ல சத்த அலம்பி விடணும், கொஞ்சம் அலம்பி விடுறீங்களா? இல்ல, எங்களுக்கு வீட்ல கொஞ்சம் இல்ல வெளியில வேலை இருக்கு. இல்ல, நீங்க 2 பேரும் போங்க, நான் இருந்து கழுவி விட்டுட்டு வரேன். இந்த நாம என்னதான் சமாளிச்சாலும் இந்த சரோ நம்மள காட்டி கொடுத்துரும். வா போல, வீட்டுக்கு உனக்கு கவனிச்சுக்கிறேன். ஓம் ராஜாதிராஜாய பிரசன்ய சாஹினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே. என்னங்க, நான் கொடுத்த லெட்டரை படிச்சீங்களா?
சீக்கிரமா புடிங்க, யாராவது பாத்துற போறாங்க. என்னங்க புடிங்க. என்னங்க ஒரு நிமிஷங்க. என்னங்க நீங்க என்ன பதில் லெட்டர் தான் கொடுத்தீங்கன்னு நான் வாங்கி பார்த்தா என் லெட்டரே திருப்பி கொடுத்துட்டீங்களே. ஒட்டுனது ஒட்டினபடியே இருக்கு, பிரிச்சு பார்க்காம கூட கொடுத்துட்டீங்களே. உங்க லெட்டரை பிரிச்சு பார்க்காமலே அதுல என்ன எழுதி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். அத படிச்சு வர பார்க்கணுமா? உங்களோட பதில் என்னங்க? உங்க லெட்டரை திருப்பி கொடுத்தேனே, அதான் என்னோட பதில். அப்படின்னா உங்களோட கடிதத்தை, அதுல இருக்கிற காதலை ஏத்துக்க நான் தயாரா இல்லைன்னு அர்த்தம். ஏங்க என்ன காரணம்? ஒரு காரணமும் இல்ல. என்ன பிடிக்கலையா? இது பாருங்க, உங்களை எனக்கு பிடிக்காம போறதுக்கு ஒரு காரணமும் இல்ல, அதே போல பிடிக்கிறதுக்கும் ஒரு காரணமும் இல்ல. ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்ல. புதுசா ஒரு சம்பந்தத்தை உருவாக்கணும் தாங்க லெட்டர் கொடுத்தேன். நமக்குள்ள அப்படி ஒரு சம்பந்தத்தை உருவாக்கிக்க எந்த அவசியமும் இல்ல. ஏங்க? பாத்தீங்களா, உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் தேவைப்படுது, காரணம் தேவைப்படுது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது காரணம் இருக்கணும்னு சட்டமா என்ன? உங்களை லவ் பண்றதுக்கு இன்னொரு பொண்ணு கிடைப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்க ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு. நாம 2 பேரும் அவங்க வேலையை பாப்போமா? ப்ளீஸ். சாரிங்க, இது எனக்கு தெரியாம போச்சு, என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏங்க இனிமே என்ன பிரதரா நினைச்சுக்கோங்க. இது நீங்க முதல்ல சொன்னதை விட ரொம்ப அபத்தமா இருக்கு. அது எப்படிங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப பிரதரா? இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். வாக்கணப்பா உட்காரு. என்னப்பா சிவசாமி, சௌரியமா இருக்கியா? மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு? இருக்கு கண்ணப்பா, எதையும் நம்பி வாங்கி ஸ்டாக் பண்ண முடியல. நாளைக்கு மார்க்கெட்ல நல்ல விலை போகும்னு நினைச்சு எதுக்கும் அட்வான்ஸ் கொடுக்க முடியல. என்னப்பா மாணிக்கம், ஓ முதலாளி இப்படி புலம்புறாரு? அவர் சொல்றதும் கரெக்ட் தானே. திடீர்னு பிரச்சனைங்கிறாங்க, பந்துங்கிறாங்க, வண்டி ஓட மாட்டேங்குது. குற்றாலத்துல இடி இடிச்சு கும்பகோணத்துல மழை பெய்யற மாதிரி சரக்கோட விலை மார்க்கெட்ல டப்புன்னு இறங்கி போயிடுது. நம்ம கையில எதுவும் இல்ல சார், எதையும் நம்பி பிசினஸ் பண்ற மாதிரி இல்ல மார்க்கெட்ல நிலைமை. பரவாயில்லையே, உனக்கேத்த ஆள் தான்பா மாணிக்கம். நீ சொன்னதை அப்படியே ஒப்பிக்கிறான். உண்மை எப்பவுமே ஒண்ணுதானே சார். பரவாயில்ல, நல்லா பேசுற மாணிக்கம். வணக்கங்க ஐயா. வா முரளி. நல்லா ஜம்முன்னு இருக்கிய. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சுங்க ஐயா. சரி, வேலை. சிவசாமி, இந்த தம்பி சொட்டு நீளம் விளம்பர படத்துல வருவான ஒருத்தன், அவன மாதிரியே இருக்காம்பா. எப்பவும் டீசல் வாடகையோட சுத்திக்கிட்டு இருப்பானா? ஒரு கிளீனர் இவ்வளவு கிளீனா இருக்கிறத நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அதான் கல்யாண ஜோருங்கிறது. என்ன மாணிக்கம், இவன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நீ எப்போ சம்சாரியாக போறதா உத்தேசம்? பாப்பா முதலாளி. என்னப்பா இப்படி சொல்ற? என்ன சார், எனக்கு இப்ப வர சம்பளத்துல கல்யாணத்தை பத்தி எப்படி யோசிக்க முடியும்? மாணிக்கம், சம்பளம் பத்தலங்கிற எண்ணம் இருந்தா நேரடியா என்கிட்ட கேளு. என்னாலதான் பிரம்மச்சாரியா இருக்கேன்னு என் மேல பழிய போட்டுறாத. அப்படி இல்ல முதலாளி, நானும் இந்த வேலையை தான் நம்பிட்டு இருக்கேன். எனக்கும் 30 வயசு ஆச்சு. என்ன நம்பி யாராவது பொண்ணு தரணும் இல்ல? இப்பெல்லாம் படிச்சுட்டு வெள்ளை சட்டை போடுறவங்களுக்கு தான் மதிப்பு. உழைக்கிறவனை நம்பி யார் பொண்ணு தரா? என்ன மாணிக்கம் எப்படி சொல்ற? உன்ன மாதிரி தெளிவா சொந்த கால நிக்கிற பையனுக்கு பொண்ணு கொடுக்க கசக்குமா என்ன? நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா, மத்தத நான் பாத்துக்கிறேன். உனக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது இருக்கா? இருக்கு சிவசாமி. சிதம்பரம்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 5 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகல. என்கிட்ட கூட அவர் பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்காரு. அவருக்கு நல்ல பையனா இருந்தா போதும். நம்ம மாணிக்க மாதிரி பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். பின்னென்ன, மாணிக்கத்தை பத்தி நீ கவலையே படாத. நான் சொன்ன அவ காலி. நீங்க சிதம்பரத்தை ஏற்பாடு.
ஏய் என்னடா லேட்டு ஊரை சுத்திட்டு வர்றியா? ஊரை சுத்திட்டு வரேனா? கோயில் பக்கம் நம்ம கடை இருக்குல்ல, வசூலுக்கு போயிட்டு வரேன். கொடுத்தானா? எங்க வியாபாரம் கம்மியா, நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டான். எவ்வளோடா தரணவன்? 30 ரூபா. 30 ரூபாயா? ஆ, 30 ரூபா கூட வியாபாரம் இல்லாம என்னடா கடை நடத்துறான்? டேய் இவன மாதிரி ஆளுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்காம இனிமே சோடா போடாத என்ன? அப்புறம் சோடாவே வேணாம்னு சொல்லிடுவான். ஓஹோ சோடா வேற வேணாம்னு சொல்லிடுவானோ? அவன் கிடக்கிறான் அர்த்தம் முடிச்சவ அவனுக்கு இனிமே சோடா போடாத விட்டுரு. அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. நம்ம சரோஜாமாவை கோயில்ல பார்த்தேன்னு. சரி. ஒரு பையன் அவங்க கிட்ட வந்து பேசினா. இவங்க அவங்கிட்ட ஒரு காகிதம் கொடுத்தாங்க. என்னடா சொல்ற? அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுங்கண்ணே. என்னடா சந்தேகம்? சொல்லு, சும்மா சொல்லு. இந்த லவ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாச்சும். யாருக்கிட்டையும் பேசுனேன் தொலைச்சிருவேன். என்னன்னு பார்த்தறேன். பையனுக்கு படிப்பு அதிகம் இல்லை சார். பார்க்கறதுக்கு ஓஹோன்னு இல்லைனாலும் கலையா இருப்பான். ஆனா நல்ல உழைப்பாளி. கடைக்கு சிவசாமி தான் ஓனரை தவிர மாணிக்கம் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். ஒன்று சொல்கிறேன் சார், இவன் பின்னாடி சொந்த காலில் நிற்பான். ஓஹோன்னு வருவான். நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கலாம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் பையனோட குணம் தாங்க முக்கியம். எனக்கு பிறந்திருக்கிற 5 பொண்ணுங்க ஆண் வாரிசு கிடையாது. அதனால எனக்கு வரப்போற மருமகன் ஒரு மகனா இருந்து நல்லது கெட்டது எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கணும். மாணிக்கம் ரொம்ப பொறுப்பான பையன் சார். நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு ஏத்தவன். சந்தோஷம். எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கு. எடுத்துங்க, மோர் எடுத்துங்க. ஆமா, சீர்தனத்தை வரலாம் எப்படி? அத சரோஜா, என்ன மாமா, பார்த்து வரக்கூடாதா? நான் பார்த்து வர்றது இருக்கட்டும், நீ இந்த தாமலையை பார்க்க மாட்டே. அதுதான் முக்கியம். என்ன சொல்றியா? நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? யார் அவன்? நீங்க சொல்றத தெளிவா சொல்லாம ஏன் இப்படி கத்துறிய? கத்துறனா? நான் கத்துறனா? அம்மா கத்துறேன். மானம் போகுது நீ பண்ண காரியத்தினால. ஐயோ கடவுளே, நீங்க பேசுறது புரியாம நான் என்னன்னு பதில் சொல்றது? என்ன விஷயம் சொல்லுங்க. நீ கோவில்ல ஒருத்தருக்கு லெட்டர் கொடுத்தியே, அதுதான் விஷயம். என்ன லெட்டர்? லவ் லெட்டர். கட்டிக்க நான் ஒருத்தர் கல்லு மாறு இருக்கையில இன்னொருத்தர் சவகாசம் தேவைப்படுதா? ஐயோ, இதான் விஷயமா? நீங்க கத்துற அளவுக்கு ஒண்ணும் பெருசா விஷயம்லாம் இல்ல. நீங்க உள்ள வாங்க பேசலாம். இந்த கதையெல்லாம் இங்கே வேணாம். யார் அவன்? சொல்லு சொல்லு. ஏய் போஷ், ஏன்டா கத்துற? பொறுமையா இரு. எப்படி மாமா பொறுமையா இருக்க முடியும்? கோயில்ல ஒருத்தர் லெட்டர் கொடுத்திருக்கான். என்னம்மா இதெல்லாம்? அப்பா, நான் திருவிளக்கு பூஜைக்கு போனப்போ ஒரு பையன் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டான். நான் கோயிலுக்கு போனப்போ அந்த லெட்டர் அவன்கிட்டயே கொடுத்துட்டு உனக்கு வேற வேலை இருந்தா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதான்ப்பா நடந்தது. நான் அவனோட லெட்டர் அவன்கிட்டயே திருப்பி கொடுத்தத மாமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி குதிக்கிறாக. இவ்வளவுதானா? ஏன்பா இதுக்கா இப்படி ஒரு ரகலை பண்ண? கொஞ்சம் பொறுமையா இருந்துக்க கூடாது? நான் என்ன பண்றது? 4 பேர் இருக்க கோயில்ல ஒரு வயசு பொண்ணு ஒருத்தருக்கு லெட்டர் கொடுத்தா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது? சொல்லுங்க. அதுக்காக இப்படியா தம்பி? நாங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? அப்போ கல்யாண காரியம். வந்த தம்பி சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து அனுசரிச்சு பேசியிருக்கலாம். இல்ல அந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். இப்படியா பொறுப்பு இல்லாம கூச்சல் போடுவாங்க? இது உங்க குடும்பம் தானே? ஏன்டா இப்படி ஒரு அவசரக்காரனா இருக்க நீ? நல்ல வேலை சார், நான் உங்களை பத்தி தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரியா போச்சு. இதே வேற ஒருத்தரா இருந்தா இந்த குடும்பத்தை பத்தியும் இந்த பொண்ணை பத்தியும் என்னப்பா நினைப்பாங்க? தம்பி, நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரு. ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும்பா. சரி சரி, இதான் சாக்குன்னு ஆளாளுக்கு திட்டாதிய. ஏதோ குடும்பத்து மேல ஒரு அக்கறையில இப்படி சத்தம் போட்டேன். இதெல்லாம் புரிய வேண்டியவளுக்கு புரிஞ்சா சரி. அம்மாடி, நீ உள்ள போமா. இந்த போசு பையன் எப்ப திறந்து போறானோ? விடுங்க சிதம்பரம் சார், நான் வந்த காரியத்தை பத்தி பேசுங்க. நீங்க சொன்ன இடம் ரொம்ப திருப்தியாவே இருக்குது. ஆ. மேற்கொண்டு என்ன செய்வோம்? என்ன செய்யணும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்றேன். சம்மந்தம் பேசி முடிச்சிடுவோம். செஞ்சிருவோம்.
டேய் நாயே, இன்னைக்கு இனிமே வீட்டு பக்கம் வந்து தலை எடுத்துருவேன்டா. நாயே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா டேய். காட்டு பையா போட பண்ண கேக்குறானா திரும்ப திரும்ப அடிச்சிட்டியா? இவன் ஏமாளிடா. அந்த பொண்ணு பாத்தியா, இவங்கிட்ட நல்ல மாதிரியா பேசிட்டு இப்ப அவனை தூண்டி விட்டுருக்கான். அதான் வந்து அடிச்சிருக்கான். என்ன அலங்காரமா? என்ன மாமா நல்ல மூட்ல தானே வந்திருக்கிய? ஏன் லீலா அப்படி கேக்குற? இல்ல எப்போ நீங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் சண்டையர் மாதிரி இல்ல வருவிய. நல்ல வேலை அன்னைக்கு நீங்க போட்ட சண்டைய அந்த போஸ்ட்மேன் பாக்கல. பாத்திருந்தா நம்ம வீட்டுக்கு லெட்டரே கொண்டு வந்திருக்க மாட்டோம். இனி அந்த பையன் ஊர்ல யாருக்கும் லெட்டர் கொடுக்க மாட்டான். எந்த பையன்? அதான் சரோஜாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்தானே சரவணன் பையன். அவனை நடு ரோட்ல வச்சு செம குமுறிட்டு இப்பதான் வர்றேன். என்ன காரியம் பண்ணிருக்கிய? ஏன் அவனை அடிச்சிய? தப்பு பண்ணா தண்டனை கொடுத்தேன். ஐயோ பாவம், அவன் ஒரு டீசென்ட்டான பையன். ஆமா, அவனை அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? தப்பு பண்ணா கண்டிக்கணும் சரோ. நீ புரியாம பேசுற. அவன் நீ லவ் லெட்டர் கொடுத்தோனே ஏன் கிட்ட மாமா கிட்ட சொல்லிருக்கணும். ஏன் சொல்லல? சொல்லிருந்தா என்ன ஆகும்? அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சிருப்பிய. இந்த ஊர் பூரா விஷயம் தெரிஞ்சிருக்கும். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை அழகா நடத்தி காட்டிட்டிய. ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கிட்டீங்களே. இப்ப இந்த ஊர் பூரா தெரிஞ்சிருக்கும் அந்த பையன் தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தான்னு. இதுதான் நீங்க எனக்கு வாங்கி கொடுக்கிற புகழா? என்ன தும்மு இருந்தா லெட்டர் கொடுத்துப்பான். கொடுத்துட்டான். ஏதோ ஒரு ஆசை இந்த வயசுல எல்லாருக்கும் வர்றது தானே. ஏதோ லெட்டர் கொடுத்தான், நான் திருப்பி கொடுத்துட்டேன். பிரச்சனை முடிஞ்சது. அதுக்கப்புறமா அவனை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சேளே. இதான் திமிரு. என்னமோ நான் பண்ணதான் தப்புன்ற மாதிரி பேசுறியே. ஆமா, நீங்க பண்ணதான் தப்பு. ஏதோ அவன் லெட்டர் கொடுத்துட்டான்னு சொல்லி அவனை போய் அடிச்சேளே. என்ன ஏன் அடிக்கல? என்னையும் அடிச்சிருக்க வேண்டியதானே. பாவம், அவன் ஒரு அப்பாவி, அப்படிதானே? இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? போங்க இங்க இருந்து, போங்க. ஏன் என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க. அக்கா, அவரு நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த கண்ணாடியை பாரு பாரு. இதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும். பெருசா சொல்ல வந்துட்டா எனக்கு. ஒரு வேலைக்கு லாக்கில. அக்கா, கோயில வேலை பாக்குறாரே சரவணன், அவரே என் மாமா அடிச்சிட்டாரு. பாக்க அழகா ஜம்மன் இருப்பாரு. உனக்கு லெட்டர் கொடுத்தது பதிலா எனக்கு கொடுத்திருக்கலாம். நானாவது ரெஸ்பான்ஸ் பண்ணிருப்பேன். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏய், நீ என்கிட்ட இருந்து அடி வாங்காம இந்த இடத்தை விட்டு போறது இல்ல. உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேச்சு பேசுறியா? நானே அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். புத்தி போற போக்க பாரு. போடி இங்க இருந்து. இவங்களை திட்டி என்ன பிரயோஜனம்? பாவம் அந்த பையன். அவன்கிட்ட மாமா சார்பா மன்னிப்பு கேட்கணும். இதுல மாமா பெருசா சொல்ல வந்துட்டாங்க. ஏதோ பெரிய ஹீரோவா ஹீரோ. நடு ரோட்ல போட்டு அடிச்சிருக்காளே. ச்சே, வெக்கமா இல்ல? என்னம்மா சாரு, ஏன் இப்படி சிடுசிடுங்கிற? என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. தெரியும், நானும் கேள்விப்பட்டம்மா. பொண்ண மாதிரியே எனக்கும் மனசு வருத்தம் தான். என்ன பண்றது? போஸை பத்தி உனக்கு தெரியாதா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஏதோ வேகத்துல பண்ணிட்டான் விடு. இல்லப்பா, ஏதோ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி என் மனசு உறுத்திட்டே இருக்கு. அடடா, உன் மேல ஒரு தப்பும் இல்லம்மா. உனக்கு தப்பும் பண்ண தெரியாது. இதெல்லாம் வயசு கோளாறு. சின்ன பசங்க இப்படித்தான் அடிச்சுக்குவாங்க, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. எல்லாம் சின்ன விஷயமா விடு. நடு ரோட்ல போட்டு அடிச்சிருக்காங்க. அது தப்பு தான். யாரு இல்லைன்னா அப்படி பாத்தீங்கன்னா அந்த சரவணன் பை பண்ண தப்பு இல்லையா? லெட்டர் கொடுக்கலாமா? அவன் எனக்கு வந்த கோபத்துக்கு நானே அடிச்சிருப்பேன். என்ன உன்னை சாக்கா வச்சு போஸ் போய் ஊர் ஜனக்கு முன்னால பெரிய ஹீரோ கணக்கா அவனை புரட்டி எடுத்து விட்டான். அவ்வளவுதான். ஒண்ணுமில்லாம இல்லாம எல்லாம் சரியா போ. வேலையை கவனிப்போம். ஏய், நான் தான் சொல்றேன் இல்ல, உன் மேல ஒரு தப்பும் இல்ல, உனக்கு தப்பு பண்ண தெரியாது. போமா, நிம்மதியா வேலையை கவனிப்போ. இதெல்லாம் போய் மனசுல வச்சுக்க.